நண்பர்களே, வெல்கம் டு டீசன் தமிழ் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிக்டாக் வந்து பேன் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்ன அது. ஸோ டிக்டாக் பதிலா நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். என்னன்னா டிக்டாக்கு சிமிலரான ஆப் என்னது, ரோபோஸ் ஆப். அந்த ஆப்புக்கான வீடியோவை நான் கீழே ஐ பட்டன்ல கொடுக்குறேன் மற்றும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க போய் அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த டிக்டாக் பேஸ்டான வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னா, நீங்க அந்த அப்டேட் பண்ணலன்னா இப்பயே போய் கூகுள் பிளே ஸ்டோர்ல அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அது காமிக்கும். போயிட்டு ரைட் சைட்ல ஹோல்ட் பண்ணி ஸ்வைப் பண்ணீங்கன்னா கிரியேட், அந்த மாதிரி கிரியேட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். லைவ் போற ஆப்ஷன்ஸ்லாம், லைவ் போறதுக்கு ஒரு ஸ்டெப், அதாவது ஒரு ஆப்ஷனுக்கு முன்னாடி ரீல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் ஆயிருக்கு. என்னதுன்னா டிக்டாக் மாதிரியே அதுலயும் ஷார்ட் வீடியோஸை ஷூட் பண்ணிட்டு சேவ் டு கேலரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த கேலரி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பண்ற வீடியோ எல்லாமே கேலரியில போய் ஸ்டோர் ஆயிடும். நீங்க எதில் வேணா அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அதுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு ஏற்ற ஃப்ரேமை செட் பண்ணிட்டு, உங்களுக்கு ஏற்ற மியூசிக்கை செட் பண்ணிட்டு, ஸ்பீடு எவ்வளவு வேணுமோ அது அந்த ஸ்பீட் ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டு, எஃபெக்ட்ஸ் என்ன வேணுமோ எல்லாத்தையும் நீங்க அதை செட் பண்ணிட்டு, ஸோ நீங்க வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். டிக்டாக் மாதிரி தான் அதுவும். டிக்டாக்கு சிமிலரான ஆப் அதுவும் சொல்லலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் நீங்க சொல்லலாம். பிகாஸ் அவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்கு, அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு அதுல. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைட் பார்ல நான் போடுறேன். சைட் பார்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ரீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் தேவையான மியூசிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் மியூசிக்காக இருந்தாலும் சரி, ஹிந்தி மியூசிக், அது எனி அதர் மியூசிக்ஸு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நிறைய தமிழ் மியூசிக் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போன அந்த தமிழ் மியூசிக் வந்து அவங்க அப்டேட் பண்ணலை. ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோ எவ்வளோ ஸ்பீடில் இருக்கணும், என்ன டைம் லேப்ஸில் இருக்கணுமா, ஸ்லோ மோஷனில் இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து எஃபெக்ட்ஸில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குங்க. ஃபில்டர்ஸ் இருக்குது, அப்புறம் பல எஃபெக்ட்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் அதை தாராளமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. டிக்டாக்ல இருக்க எல்லா எஃபெக்ட்ஸுமே இதில் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் டிக்டாக் மாரி வருமானு கேட்டால் கேரண்டியாக சொல்ல முடியாதுங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃப்ரேம்ஸ் செட் பண்ணிவிட்டு, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் வேணுமா செட் பண்ணிவிட்டு, டைம் லேப்ஸாக இல்லை ஸ்லோ மோஷனாக அதை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைமர் கொடுக்கறனால கொடுத்துக்கலாம், இல்லை வேணாலும் வேணாம். ஸோ நீங்கள் டைமர் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே பண்ணி நீங்கள் டக்குன்னு அந்த ரீல்ஸ் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆரம்பிச்சு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு நீங்க சென்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டோரியில போடணுமா இல்ல ஃபீல்டில் போடணுமா ஆப்ஷன் கேட்கும். நீங்க ஸ்டோரியிலையும் போட்டுக்கலாம், ஃபீல்ட்லயும் போட்டுக்கலாம், சேவ் டு கேலரியும் கொடுத்துக்கலாம். பிகாஸ் நீங்க வேற சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் எல்லாத்துலயும் நீங்க அதை வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கலாம். உங்களோட சாய்ஸ் பொறுத்து நீங்க அதை எவ்வளவு வேணா ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டிக்டாக் யூசர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. போன அந்த ரோபோஸ் ஆப் வீடியோக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. டீசன் தமிழ் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் மறக்காம ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னதுன்னா, T7 எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்ற ஒரு சீரியஸ் போயிட்டு இருந்தது. பட் சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம், அவ்வளோ பெரிய அப்டேட்ஸ் வராததுனால வீடியோ போட முடியல. சரியா? ஸோ பெரிய அப்டேட்ஸ் வரப்ப கண்டிப்பா அந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கண்டிப்பா உங்களுக்காக கொடுக்கப்படும். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு டீசன் தமிழ் சேனல். தேங்க்யூ.